பிரான்சில் இந்த ஆண்டு குளிர்காலம் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு குறித்த வானிலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வரவிருக்கும் வாரங்களில் சில மாவட்டங்கள் வரலாறு காணாத அளவில் பனியால் மூடப்பட வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வடக்கு பிரான்ஸ் மற்றும் ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவு மிக அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 38 மற்றும் 73வது பிராந்தியங்களில் மற்றும் அட்லாண்டிக் பைரனீஸ் போன்ற உயரமான பகுதிகளில் 30 முதல் 40 சென்டிமீட்டர் வரை பனி குவிய வாய்ப்புள்ளது. இதனால் இப்பகுதிகளில் போக்குவரத்து மற்றும் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடும் என்பதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் பிரான்சின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் உள்ள சுமார் 12 மாவட்டங்கள் இந்த பனிப்பொழிவின் பிடியிலிருந்து தப்பிக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக கடலோர பகுதிகள் மற்றும் மிதமான வெப்பநிலை நிலவும் தென் மாவட்டங்களில் பனிக்கு பதிலாக மழைப்பொழிவு மட்டுமே இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் உள்ளிட்ட இல்து பிரான்ஸ் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான பனிப்பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடும் குளிரை விட இந்த ஆண்டு சில பகுதிகளில் பனி குறைவாகவே இருந்தாலும் வீதிகள் வழுக்கும் தன்மை அதிகமாக இருக்கும் என்பதால் வாகன ஓட்டுநர்கள் வேக கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வானிலை மாற்றங்கள் காரணமாக போக்குவரத்து துறையிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. பல முக்கிய வீதிகளில் வாகனங்களின் வேகம் குறைக்கப்பட்டுள்ளதோடு கனரக வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன.